மாநிலத்தில் திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 19க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளதால் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே கேரளாவில் ஏற்பட்ட இந்த திடீர் நிலச்சரிவுக்கு என்ன காரணம் என்பது குறித்த சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. கேரளாவில் பருவமழை காரணமாக கடந்த சில நாட்களாகவே நல்ல மழை பெய்து வருகிறது. இதற்கிடையே கேரள மாநிலத்தில் நேற்றிரவு திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. அங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அந்த இடத்தை சென்றடைவதை மீட்பு படையினருக்கு கடினமாக இருக்கும் நிலையில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் கூறுகையில், மேப்பாடி அருகே மலைப்பகுதிகளில் அதிகாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் மலப்புரம் நீலாம்பூர் பகுதிக்கு பாயும் சாலியாறு ஆற்றில் பலர் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். வயநாட்டில் உள்ள மேப்பாடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட முண்டக்கை மற்றும் சூரல்மாலா பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தனர். நிலச்சரிவை தொடர்ந்து கோவை சூலூரில் இருந்து வயநாட்டிற்கு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இது தவிர இந்திய ராணுவத்தின் பாதுகாப்பு படையின் 2 பட்டாலியன்களும் கண்ணூரில் இருந்து வயநாட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கே அவர்கள் மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றனர். நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கையில் ஏராளமான வீடுகள், கடைகள் மற்றும் வாகனங்கள் இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்துள்ளன. அந்த இடத்திற்கு செல்லும் பாலம் கூட அடித்துச் செல்லப்பட்டதால் இடிபாடுகளுக்குள் சிக்கிய மக்களுக்கு உதவ கிராம மக்கள் விரைந்து செல்ல முடியவில்லை. தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடும்பங்கள் வாழும் பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில், வயநாட்டில் சில பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிக்கப்பட்டோருக்கு உதவ தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் பேசியுள்ளேன். அங்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என பதிவிட்டுள்ளார். காங்கிரசின் ராகுல் காந்தியும் இந்த சம்பவத்திற்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். கேரள முதல்வர் வயநாடு மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக பேசியதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் விரைவாக நடந்து வருவதாகவும் அவர்கள் உறுதியளித்ததாக பதிவிட்டுள்ளார். ഇതാണ് ഉരുൾപൊട്ടി വന്ന വഴിയാണത്. പുഴ ഇതിൻ്റെ ഈ വീടിൻ്റെ അങ്ങേ ഭാഗത്തു കൂടെയാണ് പുഴ പോകുന്നത്. രക്ഷാപ്രവർത്തനമാണ് സജീവമായിട്ട് നടക്കുന്നത്. അത് ആ വീടിൻ്റെ മുകളിൽ ആളുണ്ട്. അതാ ആ വീടിൻ്റെ മുകളിൽ ഉള്ള ആളുകളെ രക്ഷപ്പെടുത്താൻ വേണ്ടിയിട്ട് തെങ്ങ് വലിച്ച് പാലം പോലെ ഇട്ടിട്ട് ആളുകളെ രക്ഷപ്പെടുത്താനുള്ള ശ്രമം നടത്തുന്നു. ആ വീടിൻ്റെ മൂലയിലേക്കാണ് വണ്ടിയാണ് തല കുത്തനെ നിൽക്കുന്നത്. ആ കാറ് എന്തായാലും വളരെ പ്രയാസപ്പെടുത്തുന്ന കാഴ്ചകളാണ്. ഒരുപാട് വീടുകൾ, എണ്ണി പറയാൻ പറ്റാത്തത്ര വീടുകൾ പോയിട്ടുണ്ട്. காலனியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கீழே லேண்ட்ஸ்லைடிங் நடந்திருக்குங்க. பயங்கர ஆபத்தான நிலையில் இருக்குங்க.
பழையமனார் முதிரப்புல ஆற்றில் வந்து நேற்று இரவு வந்து பயங்கரமான வெள்ளங்க. இந்த ஏரியாவில் யாருமே வந்து 3 மணிக்கு தான் தூங்கியிருக்காங்க. எல்லாருமே படிக்கட்டு வரைக்கும் ஏறி இருக்குங்க தண்ணி. இப்போ பேக் சைடில் வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து படிக்கட்டு வரைக்கும் ஏறி இருக்குது. ஒரு சட்டரை திறந்ததுனால இவங்களோட பொருளும் உடைமைகளும் தப்பிச்சிருக்கு. இல்லைன்னா வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு நடந்திருக்குங்க நேற்று நைட்டு.